ஆமென். தொடர்ந்து நாம் வார்த்தையின் போதைக்கு நேராய் கடந்து சொல்வோம். இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் காணப்படுகிற சாமுவேல் கண்ணன் பிரதர் முன்பாக கடந்து வந்து தேவ செய்தியை வழங்குவார்கள். நம் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது சகோதரர் சாமுவேல் கண்ணன் பிரதர் அவர்கள் பிரைஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியிலே நிற்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததான இந்த பாஸ்டருக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ரெண்டு கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதிலே 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதிலே 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நாம் அனைவரும் கண்களை மூடி ஒரு விசை கூட தேவனை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலுமாக ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிறதான உடைய பிள்ளைகளாகி எங்களோடு கூட தேவன் தாமே பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. அடியனை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலே ஹல்லேலூயா ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா அடியனை மறைத்து தேவன் ஹல்லேலூயா வெளிப்பட்டு ஹல்லேலூயா ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ராஜா, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம், அநேக சபைகள் வந்து லென்த் டேஸ் அப்படிங்கிறதான இதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லென்த் டேஸ்ன்ட்டு இந்த நாட்களை வந்து ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த லென்த் டேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது அது வந்து ஒரு கிரேக்க சொல். அந்த சொல்லோட அர்த்தம் என்னென்னா தவ காலம் என்று அதோட வந்து அர்த்தம். லென்த் டேஸ் அப்படின்னாலே அது தவ காலம் அப்படின்ட்டு அதோட அர்த்தமாக காணப்படுகிறது. ஸோ இது 40 நாள் வந்து இதை வந்து ஆசரிக்கிறாங்க. இதில் வந்து உபவாசத்தோடு கூட மற்றும் பிரார்த்தனைகளோடு கூட இந்த நாட்களை வந்து தேவ ஜனங்கள் வந்து அநேக சபைகளில் வந்து செலவு பண்ணுகிறாங்க. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, சாம்பல் புதன்கிற நாள்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வரைக்கும் அதை வந்து ஆசரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ ரோமர் 14:6 சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று. நாம் வந்து நாட்களை விசேஷித்துக் கொள்வோமானால் அது கர்த்தருக்கென்றே நாம் விசேஷித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் வந்து மரணத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து அதிகமாக அதை நினைவு கூறுகிறதான நாட்களாக இந்த நாட்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய சபையில் நாளையிலிருந்து வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது 1 வாரத்திற்கு. அது வந்து ஈஸ்டர் அன்னைக்கு முடியும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடியும். ஸோ நாமும் இந்த நாட்களை விசேஷித்து கொள்வோம். தேவன் நம்மோடு கூட என்ன பேசவிருக்கிறார் என்று நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து தேவனுடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து ஏன் வந்து இதை மரித்தார் அப்படின்னு பார்க்குற பொழுது வசனம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகையினால தான் வந்து தன்னுடைய சுய ரத்தத்தையே சிந்தி நம்மை வந்து மீட்டுக்கொள்ளும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து ஊழியம் செய்து அவர் நமக்காக அந்த சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. யாருக்காக மரித்தார்? ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக மரித்தாரா?
இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. அவர் மரணத்தினால் கிடைக்கிறதான பலன் என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். அவருடைய மரணத்தின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கிற பலன், நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியாக அவர் நமக்கு முன்பாக முதலாவதாக உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களை நாம் விசேஷித்துக் கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து பலப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் வாசித்த வசனத்தை மீண்டுமாக வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அடுத்ததாக உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? நான்காவதாக நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். நம்ம பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரா என்பதை நாம் அறியாதவர்களாக நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 வாரமாக ஒரு சில காரியங்கள் என்னுடைய மனதை பாரப்படுத்தி கொண்டே இருந்தது. அதாவது புதிதாக ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள், புற ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அதிகமாக பலப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க கடந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ குடும்பங்களிலிருந்து கடந்து வருகிறவர்கள், அதாவது சந்ததியாய் கிறிஸ்தவர்களாக இருந்து கடந்து வருகிறவர்கள், அவர்களை நம்ம பார்க்குற பொழுது நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து நல்லபடியாக தேவனுக்குள்ளாக அவர்கள் தங்களை காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலரை நாம் பார்க்குற பொழுது அவங்க பெயர் கிறிஸ்தவர்களாகவே காணப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயர் மட்டுமே அவர்களுக்கு இருக்கிறதே தவிர மற்ற காரியங்கள் அவரிடத்துல காணப்படுது. விசுவாசம் அவர்களிடத்தில் காணப்படுகிறது. ஒழுக்கமான வாழ்க்கை அவர்களிடத்திலே காணப்படுகிறது. நல்லவைகளை செய்யும்படியாக அவர்கள் நல்ல காரியங்களை எல்லாம் செய்கிறாங்க. சபைக்கு ஒழுங்காக வருகிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. சபைக்கு உதவியாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களிடத்திலே காணப்படுகிறதான ஒரு குறை என்றால் கிறிஸ்து அவர்களுக்கு உள்ளாக இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான சம்பவங்கள் அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ நான் ஒரு காரியத்தை சில நாட்களுக்கு முன்பாக படிக்க நேர்ந்தது. 2 பேர் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதான 2 பேரும் கிறிஸ்தவர்கள். அவர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொள்கிறாங்க. அப்பொழுது ஒருத்தர் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாரு. ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது அவருக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். அவங்க நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லிக்கிறாரு. அதாவது அவங்க சபைக்கு ஒழுங்காக போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழுகிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, சபைக்கு உதவியாகவும் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ளாக கிறிஸ்து இல்லை என்கிறதான காரியத்தை அந்த தந்தை மற்ற இன்னொரு சகோதரிடத்திலே சொல்லி மிகவும் வேதனைப்பட்டாராம். ஸோ அப்படிப்பட்டதான சூழ்நிலை அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே காணப்படுகிறது. ஏன்னால் நம் கடைசி காலத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஈவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கக்கூடிய காலமாக இது காணப்படுகிறது. நாம் கடைசி காலத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
தேவனுக்குள்ளாக நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியதான காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ சபையில் காணப்படுகிறதான 3 விதமான ஜனங்கள். அதற்கு முன்பாக இந்த கொரிந்தி பட்டணத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லலாம் என்று விரும்புகிறேன். அந்த கொரிந்து பட்டணம் என்பது ஒரு போர்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. போர்ட் சிட்டி, அதாவது கடல் மார்க்கமாக வணிகம் நடக்கிறதான ஒரு நகரம் அது. அந்த நகரத்திலே அநேக பாவங்கள் காணப்பட்டது. அநேக ஜனங்கள் வருவாங்க, வந்து தங்கியிருப்பாங்க, தங்கியிருந்து மறுபடி அங்கேருந்து கடந்து சென்று விடுவாங்க. அவங்க ஸ்டே பண்ணது ஒரு 15 நாள் 20 நாள் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஏன்னா கப்பல்களில் வர்றவங்க வந்து அந்த சரக்குகளை இறக்கி ஏற்றி இப்படிப்பட்டதான காரியங்கள் அந்த இடத்துல நடைபெறும். ஸோ அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அவர்கள் தங்கியிருக்கிறதான நாட்களிலே அநேக பாவமான காரியங்கள் அந்த தேசத்திற்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்குது. பணம் அதிகமாக புழக்கத்தில் உள்ள ஒரு தேசமாக அந்த தேசம் கொரிந்து தேசம் காணப்பட்டது. ஸோ அந்த தேசத்தில் பவுல் தன்னுடைய 2ஆம் மிஷனரி பயணத்தில் வந்து அந்த கொரிந்து பட்டணத்துக்கு செல்லுகிறார். 2ஆம் மிஷனரி பயணத்தில் செல்லுகிற பொழுது அங்கே வந்து அவர் 1.5 வருஷம், அதாவது 18 மாதங்கள் அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்து சபையை கட்டி அந்த ஜனங்களை வந்து சபைக்குள்ளாக கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் அவர் வந்து இந்த 1.5 வருஷம் கழித்து அங்கேருந்து வந்து கடந்து சென்று விடுகிறார் மற்ற ஊழியங்களுக்காக. ஆனால் அந்த சபையில் வந்து மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னா, தன்னுடைய பாவமான வாழ்க்கைக்குள்ளாக மீண்டுமாய் அவர்கள் விழுந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ 1 கொரிந்தியரை அவர் எழுதி அந்த ஜனங்களுக்கு அனுப்புகிறார். அவங்க வந்து மீண்டும் வந்து தேவனுக்குள்ளாக வந்து பலப்படும்படியாக, அந்த பாவங்களை விட்டு வழி விலகும்படியாக மறுபடியும் வந்து தீமோத்தேயு அந்த இடத்திற்கு அனுப்புகிறார். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்ட்டு. தீமோத்தேயு பார்த்துட்டு வரும்போது அவர் வந்து சொல்கிறாரு, மீண்டுமாக அந்த ஜனங்கள் வந்து அங்கே என்ன போதனைகள், வேறு வழியாய் வந்ததான கள்ள போதகர்கள் அந்த சபைக்குள்ளாக கடந்து வந்து கள்ள போதகத்தை அந்த இடத்துல வந்து அந்த ஜனங்கள் மத்தியிலே வந்து கள்ள போதகத்தை கொடுக்குறாங்க. இதனாலே சபைக்குள்ளாக பிரிவினைகள் உண்டாயிற்று. சிலர் அப்போலோவை சேர்ந்தவர்கள் என்றும், சிலர் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும், சிலர் கேபாவை சேர்ந்தவர்கள் என்றும், சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்றும், இப்படியாக பிரிவினைகள் வந்து அந்த சபைக்குள்ளாக உண்டாயிற்று. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் வந்து அந்த கள்ள போதகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உள்ளே கடந்து வந்து, ஏன்னா பவுலுடைய வசனங்களில் நிலைத்திருக்கிறதான ஜனங்கள் பவுலை குற்றப்படுத்தினால் அதிலிருந்து என்ன பண்ணுவாங்க, இவர்கள் சொல்லுகிறதை கேட்பார்கள் என்று பவுலை குற்றப்படுத்தும்படியாக பவுல் ஒரு அப்போஸ்தலனே இல்லை அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க ஜனங்கள் மத்தியில். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் வந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனோடு இருந்து வந்தவங்க தான் அப்போஸ்தலர்கள். பவுல் வந்து அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்தில் அமர்ந்து கற்றவர் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர் அல்ல அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை அவர்கள் முன்வைத்து அந்த சபைக்குள்ளாக பாகுபாட்டை, பிரிவினைகளை உண்டாக்குகிறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து சபைக்கு அவர் எழுதுகிறதான அந்த இதுதான் வந்து 2ஆம் கொரிந்தியர். ஹல்லேலூயா. இதில் தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறதா என்பதை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்களே உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாது, யார்கிட்ட வந்து கிறிஸ்து இல்லை அப்படின்னா, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இப்படியாக கொடுக்கப்பட்டது, unless indeed you fail in the test and are rejected as counterfeit அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கவுண்டர்ஃபெயிட்டான ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் வந்து விசுவாசிங்கிற போர்மையில் இருக்கிறதானவர்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைக்குள்ளாக எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குற பொழுது ஒரு 3 விதமான ஜனங்கள் சபைக்குள்ளாக காணப்படுகிறாங்க வேத வசனத்தின் பிரகாரமாக. ஹல்லேலூயா. முதலாவதாக மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம்.
தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். இந்த இடத்துல சொல்லப்படுது தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். ஹல்லேலூயா. கோதுமை மணிகள் போல இருக்கிறதான விசுவாசிகள் சபைக்குள்ளாக இருக்கிறாங்க, பலன் கொடுக்கக்கூடிய விசுவாசிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கோதுமை மணி போன்றதான விசுவாசிகள் அந்த விசுவாசத்தில் பலப்பட்டு பலன் தருகிறதான விசுவாசிகள் சபைக்குள்ளாக காணப்படுகிறாங்க. அவர்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டு களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக அதே வசனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். ரெண்டாவதாக பதரை போன்றதான ஜனங்கள் சபைக்குள்ளாக காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. பதர் அப்படின்னா அந்த கோதுமை கதிர் வளர்கிற பொழுது அந்த கதிர் வந்து நன்றாக வளரும். ஆனால் அந்த கோதுமை மணி இருக்குது இல்லையா, மணி வந்து உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது, எல்லாம் வந்து எம்டியாக இருக்கும், வெற்றிடமாக உள்ளே காணப்படும். ஹல்லேலூயா. அது வெளியில் பார்த்தா கோதுமை மணி போல தெரியும், காற்றில் வந்து அவர்கள் தூற்றுகிற பொழுது அது என்ன பண்ணும், பறந்து போயிடும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அதற்குள்ளாக அந்த கோதுமைக்கான இது வந்து இல்லை. ஹல்லேலூயா. அது பதறி போல. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் விசுவாசிகள் போல சபைக்குள்ளாகவே இருப்பாங்க. தாங்கள் விசுவாசத்தில் இருக்கிறாங்க, கிறிஸ்துவை எது பின்பற்றுகிறாங்க என்பதை காட்டுவார்கள். ஆனால் ஒரு பதரை போன்று அவர்களுக்குள்ளாகத்தான் அவர்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு பதரை போன்று இருக்கிறேன் என்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்டவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு அக்கினியிலே எரிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிக்கலாம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஹல்லேலூயா. 25வது வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார்கள். கோதுமை மணி வந்து நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கோதுமை மணிகள் நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து வளர்றதுக்கு முன்பாக என்ன பண்ணுறாங்க, நைட்டில் போயிட்டு சத்துருவானவன் அந்த இடத்துல வந்து களைகளை விதைத்து விட்டு போகிறான். ரெண்டும் சேர்ந்தே வளருகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, களைகளை பிடுங்கி விடாதீங்க, அதோடு சேர்த்து கோதுமை அந்த இதையும் வந்து பிடுங்கிடுவீங்க, அதனால் வந்து பிடுங்காதீங்க, கடைசி நாளுக்காக அதை விட்டு வையுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமை மணியையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல பார்க்குற பொழுது கோதுமை மணி வந்து களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறது. ஆனால் களைகள் என்ன பண்ணப்படுகிறது, கட்டி அது நெருப்புக்குள்ளாக போடப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களுமே சபையை குறித்ததான காரியங்கள் தான், சபைக்குள்ளாக இருக்கிறதான விசுவாசிகளை குறித்ததான காரியங்கள் தான். மூன்று விதமான விசுவாசிகள் சபைக்குள்ளாக காணப்படுகிறாங்க. ஒன்று கோதுமை மணி போன்ற விசுவாசிகள், மற்றொன்று பதரை போன்றதான விசுவாசிகள், மூன்றாவது களையை போன்றதான விசுவாசிகள். நாம் எந்த நிலைமையிலே சபையிலே காணப்படுகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டியதான காலகட்டத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னு, உண்மையான ரட்சிப்பு அல்லது விசுவாசியை உன் ரட்சிப்பை உறுதி செய்து கொள் என்கிறதான தலைப்பிலிருந்து இந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். விசுவாசியே உன் ரட்சிப்பை உறுதி செய், அதை காத்துக்கொள் என்கிறதான தலைப்பிலிருந்து நான் யோசித்து கொண்டு இருக்கேன். எப்படி ஒரு ரட்சிப்பை குறித்து சபைக்கு எப்படி ரட்சிப்பை குறித்து சொல்வது என்று மிகவும் எனக்கு இதாகவே இருந்தது. ஆண்டவரான இந்த வசனத்தை தான் கொடுத்து என்னை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். வசனம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உட்கார்ந்துருந்தேன். ஆனாலும் எனக்குள்ளாக அந்த
ஒரு கலக்கம் காணப்பட்டது. இந்த வசனத்தை எப்படி சபைக்கு கொண்டு போவது என்று மீண்டுமாக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து மறுபடியும் நான் இந்த வசனத்தை தான் கொடுக்கணுமா ஆண்டவரேன்ட்டு உட்கார்ந்து காத்திருந்த பொழுது இந்த வசனம் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தேன். இன்றைக்கு காலையில் 3 மணிக்கு தான் எழுதி முடித்தேன் இந்த மெசேஜையே எழுதி முடித்து நான் என்னுடைய நோட்டை க்ளோஸ் பண்ண போகிற பொழுது ஆவியானவர் பலமாய் இடைப்பட்டு ஒரு வார்த்தை என்னிடத்துல பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் இந்த இப்படிப்பட்டதான வசனத்தை அதாவது ரட்சிக்கப்பட வேண்டியதான ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியதான வசனம் அல்லவா? இந்த வசனத்தை கொண்டு போய் சபைக்கு நான் கொடுக்கிற பொழுது சபை எப்படி ஏற்றுக்கொள்ளும், ஆனால் இந்த வசனங்கள் எப்படி கிரியை செய்யும் அப்படிங்கிறதான காரியத்தை நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு இருந்தேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ண போகிற நேரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் இடைப்பட்டது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் சாவான் என்று சொல்லப்பட்டு நாசமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டதான ஜனங்கள் இந்த இடத்துல காணப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. தேவனாலே கடிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அந்த ஜனங்களுக்காக தம்முடைய ரட்சிப்பை குறித்ததான வசனத்தை தேவன் இந்த இடத்துல கொண்டு வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக அதாவது கிறிஸ்தவ குடும்பங்களிலிருந்து வருகிறவங்க விசுவாசிக்கிற அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா அப்படிங்கிறதான ஒரு கேள்வி. விசுவாசிகளாக இருக்கிறாங்க கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து, அதாவது பிறந்ததிலிருந்து சபைக்குள்ளாக வளருகிறாங்க, விசுவாசத்தில் வளருகிறாங்க, விசுவாசிகளாக காணப்படுகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா என்கிறதான கேள்வி முதலாவது எனக்குள்ளாக எழுந்தது. ரெண்டாவதாக, பாவம் செய்தேன் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளாக இருக்குது. அப்படிப்பட்டதான உணர்வு உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா அப்படிங்கிறதான ரெண்டாவது கேள்வி எனக்குள்ளாக எழும்பினது. கிறிஸ்துவை அறிகிறவன், நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா என்கிறதான மூன்றாவது கேள்வி எனக்குள்ளாக எழுந்தது. நான்காவதாக, வசனத்தை அறிந்தவர்கள், ஏன்னா அவங்க சண்டே கிளாஸ்லாம் வர்றாங்க, வசனத்தை அறிந்திருக்கிறாங்க. வசனத்தை அறிந்தவர்களாக இருக்கிற அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா அப்படிங்கிறதான ஒரு 4 கேள்வி எனக்குள்ளாக எழும்பினது. ஹல்லேலூயா. இதற்கான பதில்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்பட்டவனா? விசுவாசிக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23-24. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். அந்த இடத்துல பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டிருக்கிறாங்க. அவர் என்னென்ன அற்புதம் செய்தாரோ அதை எல்லாம் ஜனங்கள் பார்த்துருக்குறாங்க. அந்த ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க? அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தில் என்ன பண்ணுறாங்க? விசுவாசம் வைத்தார்கள், தேவனை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் விசுவாசிக்கிறாங்க, ஆனாலும் என்ன சொல்கிறாரு? அப்படி இருந்தும் இயேசு அவர்கள் எல்லாரையும் அறிந்திருந்தபடினால் அவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிறார். விசுவாசிகள் என்று நான் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன் என்று கூட வர்றாங்க. ஆனாலும் அதற்குள்ளாக எப்படிப்பட்டதான ஜனங்கள் காணப்படுகிறாங்க? பதரை போன்ற ஜனங்கள் காணப்படுகிறாங்க. அதற்குள்ளாக கலைகளை போன்றதான ஜனங்கள் காணப்படுகிறாங்க. அவருக்கு தெரியுது. அதனால தான் சொல்கிறாரு, எல்லாரையும் அவர் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி அவர் இணங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ விசுவாசிக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களா? விசுவாசிகளா?
அப்படின்னு பார்க்குற பொழுது இந்த இடத்துல வந்து எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஹல்லேலூயா. என்ன பண்ணுது இந்த இடத்துல? என்ன சொல்லப்படுது? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், ஆனாலும் என்ன பண்ணுது? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றது. ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்க மட்டும்தான் செய்கிறோம், பிசாசு விசுவாசித்து தேவனுக்கு முன்பாக நடுங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ விசுவாசிக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களா? ஆமான்னு சொன்னால் அப்படின்னா பிசாசும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும்ல. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல? விசுவாசிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க என்று சொல்லுகிறோம். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன? விசுவாசத்தில் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கிறதோ அதை போலவே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறோன்னு சொல்லி இருந்தோம், நமக்குள்ளாக அதற்கேற்ற கிரியைகள் காணப்படவில்லை என்றால் நாம் வந்து விசுவாசிகள் இல்லை. ஹல்லேலூயா. அது செத்த விசுவாசமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஹல்லேலூயா. என்ன சோதித்தார்? அவருடைய விசுவாசத்தை தான் சோதித்தார். ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக என்ன கிரியைகளினாலே அவருடைய விசுவாசத்தை சோதித்தார். அவன் வந்து விசுவாசிக்கிறான், ஆண்டவரை விசுவாசிக்கிறான். அவனுக்கு வந்ததான சோதனை என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது 100 வயதிலே வந்து அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்து. அந்த ஈசாக்கு வளர்ந்து வருகிறான். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுகிறாரு, அவனை கொண்டு போய் ஒரே மலையில் இருக்கதான ஒரு மலையில் வந்து பலியிடுன்னு சொல்லுகிறார். அந்த கிரியைகளை அவர் பார்க்க விரும்பினார். அவன் வந்து எதுவுமே பேசலை, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் அந்த ஓரே மலைக்கு நேராக கடந்து செல்கிறான். கடந்து சென்று அந்த இடத்துல ஈசாக்கை பலியிடும்படியாக அந்த இடத்துல எல்லாம் தயார் பண்ணி அவன் ஈசாக்கை அந்த பலி செலுத்தும்படியாக வைத்து தன்னுடைய அந்த பட்டயத்தை உருவி வெட்டப் போகிற பொழுது, பலி செலுத்த போகிற பொழுது ஆண்டவர் வந்து நிறுத்துன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஹல்லேலூயா. சோதித்து தான் நம்முடைய விசுவாசம், எல்லாருடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய அந்த விசுவாசத்தில் அந்த சோதனையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி சோதிக்கிறான்னா, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த கிரியைகளை நம்ம இடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிரியைகளை தேவன் எதிர்பார்க்கலாம். எல்லாரையும் ஒன்று போல வந்து அவர் வந்து சோதிப்பார் என்று சொல்ல முடியாது. நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிற அவர் வந்து நம்முடைய காரியங்களை குறித்து அவருக்கு தெரியும். நம்ம எந்த இடத்துல வந்து எந்த காரியத்திலே நம்மை வந்து சோதிக்க வேண்டும் என்று நம்மை வந்து அந்த காரியத்திலே நம்முடைய விசுவாசத்தை சோதித்து நம்மை இன்னும் அவருக்குள்ளாக பலப்படுத்தும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிற பொழுது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைகளினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது, அவன் நீதிமானாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு 2:22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்பொழுது பூரணப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது,
நம்முடைய கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய கிரியைகளினாலே நம்முடைய விசுவாசம் பூரணப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் வந்து பூரணமான விசுவாசம் என்று சொல்லுவோம்னா நம்முடைய கிரியைகளினாலே அந்த விசுவாசம் என்ன பண்ணப்படுகிறது? பூரணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு ஏற்றதாக, தேவனுக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தை அறிந்து நாம் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? ரட்சிக்கப்பட்டவர்களா? இல்லை. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகினாலே விசுவாசத்தோடு கூட விசுவாசிகளாய் நாம் இருக்கிற நமக்குள்ளாக அந்த கிரியைகளும் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாகவே நம்ம சொல்லிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக ரெண்டாவதாக, பாவம் செய்தேன் என்று உணர்வு உடையவன் ரட்சிக்கப்பட்டவனா அப்படின்னு பார்க்கிற பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், யூதாஸ் காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவன் முதல்ல இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். இயேசு சிலுவையில் மரிக்கப் போகிறார் என்பதை, அவர் சிலுவையில் அறையப் போகிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவன் ரொம்ப துக்கப்படுறான். ஐயோ, நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. அப்பொழுதுதான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, உன் பாடு என்றார்கள். பாவம் செய்தேன் என்ற உணர்வு அவனுக்குள்ளாக கடந்து வந்தது. அப்படின்னா பாவம் செய்தேன் என்ற உணர்வு அவனுக்குள்ளாக கடந்து வந்ததுனாலே அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவன் ரட்சிக்கப்படல. அவன் என்ன பண்ணான்? போய் நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்திருக்கிறேன் என்றதான உணர்வு நமக்குள்ளாக இருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அப்படியானா என்ன நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும்? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். அப்படின்னா பாவம் செய்தேன் என்ற உணர்வு மட்டுமல்ல, அதை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு விலகுகிற பொழுதுதான் நாம் விசுவாசிகளாக ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ இது நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் புதுசாக சபைக்குள்ளாக விசுவாசியாய் கடந்து வருகிறவர்கள் இல்லை, அநேக வருஷமாக தேவனுக்குள்ளாக இருக்கிறதான விசுவாசிகளுக்கு தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் நாம் அநேக வருஷமாக தேவனை நாம் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் காணப்படுகிறோம். ஆனாலும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்று நாம் நம்மையே சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது. பாவங்களை மறைக்காதபடிக்கு, நாம் பாவம் செய்திருந்தால் தேவ சமூகத்திலே கடந்து சென்று நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகிறது மட்டுமல்ல, அதை விட்டு மீண்டுமாக அந்த பாவத்திலிருந்து நாம் விலகி வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களில் பார்க்கும்போது அநேக விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மன்னிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க, மறுபடியும் பாவத்தை செய்கிறாங்க, அதே பாவத்தை செய்து மீண்டும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறாங்க. அப்படி அல்ல, அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மீண்டுமாக அந்த பாவத்திற்குள்ளாக நாம் விழக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீது செய்ததான ஒரு பாவம். ஹல்லேலூயா.
ஏத்தியனாகிய உரியாவை பட்டயத்தினால் கொன்று போட்டு அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டாய் அப்படின்னு அவன் வந்து தன்னுடைய பாவத்தை மறைத்திருந்தான். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல வந்து அவனோடு கூட இடைப்பட்டார். நாத்தானை கொண்டு கர்த்தர் பேசின பொழுது என்ன நடந்தது? அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறான். அதற்கு பின்பாக அப்படிப்பட்டதான பாவத்தை அவன் செய்யவில்லை. ஹல்லேலூயா. அந்த பாவத்தை விட்டு அவன் திருந்தினவனாக, மீண்டுமாக அந்த பாவத்திற்குள்ளாக விழாதபடிக்கு தன்னை காத்து கொண்டவனாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆகையினாலே பாவம் செய்த என்ற உணர்வு நமக்குள்ளாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த பாவத்தை விட்டு அந்த பாவத்தை அறிக்கை செய்து நாம் விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் வந்து நாம் உண்மையான ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கிறிஸ்துவை அறிந்தவன் ரட்சிக்கப்பட்டவனா? கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் ரட்சிக்கப்பட்டவனா? மார்க் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஹல்லேலூயா. இது யார் சொல்றது? 23வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். பிசாசு என்ன பண்ணியிருக்கிறது? கிறிஸ்து யார் என்பதை அறிந்திருக்கிறது. இயேசு யார் என்பதை பிசாசானவன் அறிந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை இன்னார் என்று பிசாசும் அறிந்திருக்கிறது. பிசாசு அறிக்கை எடுக்கிறது, நீர் பரிசுத்தர் என்று. ஹல்லேலூயா. அப்படியானா கர்த்தர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிந்திருப்போமானால் நாம் விசுவாசிகளா, ரட்சிக்கப்பட்டவர்களா? அப்படின்னா இந்த பிசாசும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும்ல. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று நாம் சொல்லுவோமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஹல்லேலூயா. தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்திரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் சிலர் நம்ம பார்க்குற பொழுது சபைக்கு வருவாங்க, எல்லாம் அது என்ன வர்ஷிப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெசேஜ் டைமில் வருவாங்க. அவர்கள் தேவனை எப்படி மகிமைப்படுத்துவார்கள்? அவர்கள் தேவனை எப்படி துதிப்பார்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிறோமா? தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஏனென்றால் நாமே அந்த ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்திலே தினமும் அந்த துதியும் ஸ்தோத்திரமும் காணப்படுகிறதா? இந்த ஆலயத்திலே தேவன் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் நம்முடைய ஆலயமாக இந்த சரீரத்திலே காணப்படுகிறதா? தேவனை நாம் தினமும் ஒவ்வொரு வேளையும் நாம் துதித்து கொண்டிருக்கிறோமா? தேவனை மகிமைப்படுத்த கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஒரு விசை கூட சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்த வேண்டும், அவரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் சொல்ல முடியும், நான் தேவனை அறிந்திருக்கிறேன். நான் தேவனோடு கூட இணைந்து இருக்கிற பொழுது தான் நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஸோ தேவனை அறிந்திருக்க வேண்டுமானால் ஒருத்தவங்க வந்து நம்ம அறிஞ்சிருக்கணும் அப்படின்னா அவர்களோடு கூட நம்ம வந்து ட்ராவல் பண்ணால் தான் வந்து என்ன பண்ண முடியும்? அவர்களை வந்து அறிந்து கொள்ள முடியும். அவர்களை விட்டு தூரமாக இருந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சர்ச்சில் வந்து ஆண்டவரை சந்திச்சுட்டு போனால் ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. தினமும் ஒவ்வொரு வேளையும் நாம் வந்து அவர் இயேசுவோடு கூட இருக்கிற பொழுது தான் அவரை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக
வசனத்தை அறிந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா என்று பார்க்கிற பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த இடத்துல இயேசுவை சோதிக்கிறதான பிசாசானவன் முதலாவது அந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லுகிறான். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வார்த்தையினாலே அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையினாலே பதில் கொடுக்கிறார். அடுத்தபடியாக அவன் சோதிக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தையை கொண்டே அவன் சோதிக்கிறான். ஹல்லேலூயா. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனென்றால் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொல்லுகிறான். அவன் அந்த வசனத்தை சொல்லி அவன் இந்த அவரோடு பேசுகிறான் என்றால் அவனுக்கு வசனம் தெரியும் இல்லையா? வசனம் தெரிஞ்சவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா அப்படின்னு பார்க்குற பொழுது அவனுக்கும் வசனம் தெரியும் இல்லையா? அப்படின்னா நம்மக்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவர்கள் மட்டும் அல்ல, வசனத்தை அறிந்திருக்கிறது மட்டும் அல்ல, அந்த வசனத்தின்படி செய்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக பார்க்கப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டுட்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த வசனத்தின்படி நடக்கும்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் வசனத்தை கொடுத்துட்டார். நம்ம படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை, அந்த வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளும்படியாக தேவன் வசனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தின்படி நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் அந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாயும் இருக்கும்படியாக. அடுத்ததாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், தேவ வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவ வசனம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்காகவும் கடிந்து கொள்ளுதலுக்காகவும் சீர்திருத்தலுக்காகவும் நீதியை படிப்பிக்குதலுக்காகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினால இந்த வசனங்களை நாம் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, நாம் சீர்படும்படியாக இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த வசனங்களின் மூலமாக கடிந்து கொள்ளப்படுகிற பொழுது நாம் திருந்த வேண்டும் என்று இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனங்கள் நம்மை கடிந்து கொள்ளும். நாம் ஏதாவது பாவம் செய்தால் அந்த வசனங்கள் நம்மோடு கூட பேசும். நீ இந்த காரியத்தில் தவறுகிறாய் அப்படின்றது வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. நீதியை படிப்பிக்கும்படியாக இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதியை நாம் செலுத்தும்படியாக இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால இந்த வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வசனத்தின்படி நடக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் நான் என்னிடத்தில் தோன்றினதான அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் கிடைத்தது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக சில காரியங்களை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் அதிலே 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனில் நிலைத்திருக்கிற பொழுது தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதற்கான பதிலை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுக்குள்ளாக நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். தேவனுடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளுகிற பொழுது நாம் தேவனில் நிலைத்திருக்கிறோம். தேவனில் நாம் நிலைத்திருக்கிற பொழுது தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிற பொழுது நாம் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிறோம். தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் நிலைத்திருக்காவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கிற பொழுது தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? யோவான் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராவிட்டால் என்ன நடக்கும்னு பார்க்கிற பொழுது அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஹல்லேலூயா. நித்திய ஆக்கினையை இந்த இடத்துல தேவன் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்காவிட்டால் எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறதுனாலே நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஒருவேளை தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்காவிட்டால், அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்காவிட்டால், வசனம் சொல்லுது நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியாது. நாம் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளாக நிலைத்திருப்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் தேவனுக்குள்ளாக அதிகமாய் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அவைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்படணும். ஹல்லேலூயா. கட்டளைகளில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்படணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருப்போம், அப்பொழுதுதான். ஹல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தரின் சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தாவே கர்த்தாவேன்னு நம்ம எல்லாரும் சொல்லுகிற எல்லாரும் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியுது. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. அப்படின்னா தேவனுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க? பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் போயிருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. ஒரு சில அவங்க பிசாசுகளை தேவனுடைய நாமத்தினாலே துரத்தி இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆனாலும் அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்தவர்கள் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. காரணம் என்ன?
தேவனுடைய சித்தத்தை பூரணமாக அவர்கள் செய்யாதபடிக்கு சில இடங்களிலே அவர்கள் தவறி இருக்கலாம். தேவ சித்தத்திற்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ரட்சிப்புங்கிறது வந்து ஒரு நாள் அனுபவம் இல்லை. ரட்சிப்பு என்கிறது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். அதில் வந்து பார்க்குற பொழுது எபேசியர் 2:8 பார்க்குற பொழுது, வாசிக்க வேண்டாம், எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் வந்து ரட்சிக்கப்பட்ட பொழுது கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலே நம்மிடத்தில் துவக்கப்பட்டதான அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது வந்து பாஸ்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இல்லையா? நாம் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இது வந்து பிரசன்ட்ல இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து நமக்கு வந்து அது ஒரு பாஸ்டான ஒரு காரியம். இந்த இடத்துல பார்க்குற பொழுது மறுபடியும் வாசிங்க. 1 கொரிந்தியர். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நம்ம வந்து ரட்சிக்கப்படுகிற ப்ரெசண்ட்டில் இருக்கிறது. அந்த ரட்சிப்புங்கிறது ப்ரெசண்ட்லேயும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ரட்சிப்பை இழந்து போக முடியும். ஹல்லேலூயா. ஆகினாலே ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். அப்படின்னா பிற்காலத்தில் என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. மத்தேயு 10:22 இப்படியாக சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான் என்கிறது வந்து ஃபியூச்சரில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மூணுலேயுமே வந்து அந்த ரட்சிப்பு காணப்படுகிறது. ஆகினால வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 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 ஸோ கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம இந்த இடத்துல பார்த்த பொழுது அநேகர் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஊழியம் செய்தவர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தங்களுடைய ரட்சிப்பை அவர்கள் இழந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவர்கள் ஊழியம் செய்ததான நாட்களிலே அவர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். பின் நாட்களிலே அவர்கள் ரட்சிப்பை விட்டு விலகி போயிருக்கலாம். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ண முடியாது? பின் நாட்களிலே நாம் ரட்சிப்பை விட்டு விலகி போவோமானால் நாம் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக நாம் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக கிறிஸ்துவுக்கு பின் செல்லுகிறவனாக ஏழாவது காரியம் இது. நான் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிடுறது, இது 7வது காரியமாக கிறிஸ்துவுக்கு பின் செல்லுகிறவன் அப்படிங்கிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. தேவனுக்கு பின் செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அவருக்கு பின்னாக நாம் செல்லுகிற பொழுது நாம் வந்து நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டதான சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் அவரை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் இரவு வேளையிலே அவர் கடந்து சென்று ஜெபித்தார். அதிகாலையிலே ஜெபித்தார், தனியாக சென்று ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அந்த நாளுக்கான சிலுவையை அவர் தூக்கி கொண்டு அந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் கடந்து சென்று தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றினார். தமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஊழியத்தை, தமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த காரியங்களை, நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்குது.
ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியதான காரியம், நம்ம இன்னைக்கு நாம் என்ன பண்ணணுன்ட்டு தேவன் முன்னாடியே முன்குறித்து வைத்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்டதான காரியத்தை இந்த நாளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த காரியத்தை நாம் செய்யும்படியாக அந்த சிலுவையை நாம் தூக்கி கொண்டு நாம் அவருக்கு பின் செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளுக்கு வைத்திருக்கிறதான அந்த காரியத்தை நாம் சுமந்து கொண்டு செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். மற்றவர்களுடைய பாரங்களை, சிலுவைங்கிற பொழுது மற்றவர்களுடைய பாரங்களையும் சேர்த்து தான். ஹல்லேலூயா. மற்றவர்கள் கஷ்டப்படுறாங்க, அவர்களுடைய பாரங்களையும் சேர்த்து நாம் சுமக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி மற்றவங்க ஏதாவது வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக அந்த சிலுவையை சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக அந்த சிலுவையை சுமந்தார். நமக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்துக்காக, நம்மோடு கூட இருக்கிறதான ஜனங்களுக்காக அந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டு செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 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 ஸோ நாம் 7 காரியத்தை நாம் இந்த நாளிலே பார்த்தோம். ஒன்றாவது என்னது? விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டதான விசுவாசத்திற்குள்ளாக காணப்பட வேண்டும்? கிரியைகள் உள்ள விசுவாசத்திலே காணப்பட வேண்டும். விசுவாசிக்கிற நாம் நமக்குள்ளாக அந்த கிரியைகள் காணப்பட வேண்டும். விசுவாசத்திற்கு ஏற்றதான கிரியைகள் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, பாவம் செய்தேன் என்ற உணர்வு மட்டுமல்ல, அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுவர்களாக காணப்பட வேண்டும். அந்த பாவத்தை நாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தில் நிலைத்திருக்க கூடாது. பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். மூன்றாவதாக, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன் பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார்கள், தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட இருப்பாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். ஸோ நான்காவதாக, வசனத்தை அறிந்தவர்கள் என்ன பண்ணணும்? அதன்படி செய்கிறவர்களாக காணப்படுக வேண்டும். வசனத்தை மட்டும் அறிஞ்சிட்டு போகக்கூடாது, மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்காக, அல்லது அந்த வசனத்தை எனக்கு இந்த வசனம் தெரியும் அப்படின்னு சொல்லுகிறதற்காக அல்ல. அந்த வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளும்படியாக தேவன் அந்த வசனங்களை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். அந்த வசனத்தின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஸோ ஆறாவதாக, கர்த்தரின் சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏழாவதாக, கிறிஸ்துவின் பின் செல்லுகிறவர்களாக, அவருடைய நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு பின் செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறதான காரியம், நாம் உபவாசத்தோடும் அழுகையோடு எந்த இடத்துலாவது நம்ம தவறி இருப்போமானால், நாம் இந்த வருகிற உபவாச நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்புரவாகி நம்மிடத்தில் என்ன காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடு கூட தேவனிடத்திலே நாம் திரும்புகிற பொழுது தேவன் நம்மை மீண்டுமாய் என்ன பண்ணுறாரு? உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது வெளிப்புறமாக அல்ல. ஒரு மனுஷன் வெளிப்புறமாக காணக்கூடாது. உள்ள அவனுடைய ஆத்மாவிலே, அவனுடைய ஆவியிலே அவன் எல்லா காரியத்திலும் சரியாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவோம்? ஃபுல் பாடி செக்கப் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் என்னைக்காவது அந்த ஃபுல் செக்கப் பண்ணியிருக்கிறோமா? நம்ம பண்ணுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. நாம் எந்த இடத்துல தவறி இருக்கிறோம்? நாம் நம்மை பரிசோதித்து பார்க்கிறோமா? வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நம்மை பரிசோதித்து பார்க்கிறோமாங்கிற கேட்கிற பொழுது அநேகர் நம்மளால் சொல்ல முடியும் இல்லை அப்படின்னு தான்.
ஸோ நம்முடைய எவ்வளவு வெளிப்புறமான இந்த பாடிக்கு எவ்வளவு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற பிரகாரமாக நம்ம ஆத்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆகியனால அந்த உபவாச நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது மற்றவர்களோடு கூட நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு என்ன பண்ணப்படுகிறோம்? நாம் சிட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த பந்தியிலே பங்கெடுக்கிறதற்கு முன்பாக நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டிய நம்மை நாமே சோதித்து அறிந்து அதற்காக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகினால் இந்த உபவாச நாட்களிலே தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு எந்தெந்த காரியத்திலே நாம் தவறி இருக்கிறோமோ அந்தந்த காரியங்களிலெல்லாம் தேவ சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை நாம் ஆராய்ந்து தேவ சமூகத்திலே ஒப்புரவாகி எந்தெந்த காரியத்தை விட வேண்டுமோ விட்டு நாம் தேவனுக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக நிலைத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்குள்ளாக நாம் நிலைத்திருந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். மறுபடியுமாக நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லுகிற பொழுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை மறுபடியும் நம்மிடத்தில் தேவன் பேசிக்கொண்டே இருப்பாரானால் ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஒவ்வொருடைய மனதும் அவர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் தெரியும். அடிக்கடி தேவனாலே கடிந்து கொள்ளப்பட்டும் இன்னும் பிடரியை நீங்கள் கடினப்படுத்தி கொண்டிருப்பீர்களானால் அந்த கடினமான அந்த பிடரியை ஆண்டவரிடத்திலே விடுங்க, ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகிய இந்த வசனங்கள் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நாம் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெப நிலையில் காணப்படுவோம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திர வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். உண்மையான ரட்சிப்பு என்கிறதான தலைப்பில் இருந்து ஒரு 7 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கிரியைகளில் நம்மளுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். கிறிஸ்துவை அறிந்து ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட வேண்டும். வசனத்தை அறிந்தவர்களாய், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய், கர்த்தரின் சித்தத்தை செய்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி உண்மையான ரட்சிப்பை குறித்து ஒரு 7 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பேசுகிறார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயாய் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்வோம், நம்மளுடைய சிந்தனைகளை ஆராய்வோம். ஓ ஸ்தோத்திரம், என் சிந்தனை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? என் இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? உன் கண்கள் நேராய் நோக்க கடவது என்று வசனம் சொல்லுகிறதே. நம்மளுடைய கண்கள் நேராய் நோக்கி கொண்டு இருக்கிறதா? ஸ்தோத்திரம். இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு விலகி, பாவ இச்சைகளுக்கு விலகி, ஸ்தோத்திரம், நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறோமா என்பதை ஒரு விஷயாய் உய்த்து ஆராய்வோம். உண்மையான ரட்சிப்பை நாம் அடைந்திருக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் ஆராய்ந்து தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கேட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு நாம் செப நிலையில் காணப்படும் பொழுது கடைசி செபத்தை நம்ம மத்தியில் காணப்படுகிறதான சகோதரர் தாவீது ராஜா அவர்கள் முன்பாய் கடந்து வந்து செபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே இம்மட்டுமாய் பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆண்டவரே அற்புதமாக நீ நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுதரிக்கிறோம். உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே பூர்ண ரட்சிப்புறவர்களாக காணப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் செபிக்கிறோம். ஆண்டவரே வந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை தந்து நீ ஆசீர்வதிக்க வேண்டுமானால் செபிக்க. ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துடன் ஒருவருக்கொருவர் கரங்களை கொடுத்து கடந்து செல்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. பிரைஸ்.